இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் என்னெல்லாம் சொல்லி தராங்க? அதாவது 3 வருஷம் கோர்ஸ் சார். எங்கள் டைமில் 3 வருஷம், இப்போ ஒரு 4 வருஷம் கூட பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் ஹோட்டலில் புக்கிங் பண்ணுறது, ரெசர்வேஷன்ஸ், ரூம் செக்இன், அந்த ப்ரொசீஜர் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் கீப்பிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட், அதை பெருக்கிறது, துடைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, லாண்ட்ரி, இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கிச்சன், அதுக்கப்புறம் சர்வீஸ்னால் ட்ரேயில் எப்படி எடுத்துகிட்டு போய், அதாவது ட்ரே இப்படி பிடிக்கக்கூடாது, இப்படி பிடிக்கணும். அது காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் இப்படி பிடிச்சதுனா உங்களுக்கு ஃபிங்கர் ஸ்ட்ரென்த் வரும், இப்படி பிடிச்சா ஸ்லிப் ஆகும், கை ஆடும். ஸோ நாங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது ட்ரே இப்படி பிடிச்சிட்டு அந்த ட்ரே மேலே 6 செங்கல், அந்த செங்கல் மேலே ஒரு கிளாஸ், அந்த கிளாஸில் ஃபுல்லாக தண்ணி, அதை எடுத்து நடப்போம். நடக்கிறச்சே இப்போ வந்து ஒரு சொட்டு தண்ணி செங்கல் மேலே விழுந்திருக்கக்கூடாது. ஸோ இது பண்ணுறச்சே உங்கள் ஃபோர் ஆர்ம் ஸ்ட்ரென்த் நல்லா டெவலப் ஆகும், ஃபிங்கர் ஸ்ட்ரென்த் டெவலப் ஆகும். ஸோ அப்போ அந்த காலத்தில் வந்து இபிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு எலக்ட்ரோ பிளேட்டட் நிக்கல் சில்வர் ட்ரேஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் 3 kg. நீங்கள் அது ஸ்ட்ரென்த் இல்லைன்னா தூக்க முடியாது. ஸோ இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட். ஸோ அது அந்த மாதிரி வந்து மசில்ஸ் எல்லாம் வந்து, ஸோ அந்த வெரி பேசிக் லெவல் ஆஃப் சர்வீஸ்லேருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் கற்றுப்போம், அக்கௌண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த மாதிரி வேரியட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இட்ஸ் அ 3-year கோர்ஸ் அண்ட் இன்டென்சிவ் கோர்ஸ். அதில் ஒரு 6 மாதம் நாங்கள் இண்டஸ்ட்ரிக்கு போய் ட்ரெயின் பண்ணுவோம். மீனிங் ஹோட்டலில் வேலை செய்யும்.